பிரைஸ் தி லார்ட். உண்மை சம்பவம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு அண்ணன் ஈபியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃபு ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. இப்படி ஒரு அழகான குடும்பம். ஒய்ஃபுக்கு கேன்சர் வியாதி வந்திருக்கு. அதை அவங்க சொல்கிறாங்க, சில இடங்களில் போய் ப்ரேயர் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை சொல்லலை போலுக்கு. ஆனால் ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அது சரியாகலை அப்படின்னோடனே காசு எல்லாமே நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இந்த வியாதி சரியாகணுன்னே மெடிக்கலாகவும் ஹாஸ்பிட்டல்லலாம் போய் பார்த்து அது சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறோன்னே டிப்ரெஷனில் ஃபேமிலியே 3 பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எப்படி பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த மகன் ஏசப்பா மேலே இன்னும் வைராக்கியமும் விசுவாசமும் இருந்திருந்தால் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை. நம்ம எல்லாருமே அக்கிரமங்கள் பாவங்கள் செய்கிறோம். ஸோ நம்மளை தாழ்த்தி ஏசப்போட பாதத்தில் அமர்ந்து அழுது ஜெபிக்கும்போது நிச்சயமாக இந்த சிறையிருப்பு மாறும். நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது உடனே சால்வ் ஆகணும்னு தான் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அது ஸ்லோவாக கூட மாறும். ஆனால் ஏசப்பா மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் ஒரு நாளை விட்டு விலகிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. தற்கொலைங்கிற முடிவு நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசாசோட ஆளுகைக்குள்ளே போயிட்டீங்க, நரகத்துக்கு போயிடுவீங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் இருக்குது. ஏசப்பாக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் ஊழியம் செய்யணும்னு நினச்சிங்கனாலே போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. ஏசப்போட பாதத்தை பிடிச்சிக்கோங்க. அவரை நோக்கி ஜெபித்து கொண்டு அழுது கொண்டு அவரை விட்டுறாதீங்க. ஏன்னா அவரை விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், பிசாசு உங்களை நரகத்துக்கு கூப்பிட்டு போயிடுவான். ஸோ ஏசப்பா தான் நம்மளுடைய பாதுகாப்பு. நம்ம அவருடைய செட்டிங்களின் கீழே இருக்கணும். ஜெபிங்க, துதிங்க. ஏசப்பாவை நோக்கி துதிக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். பவுல் சீலா அந்த சிறைச்சாலையே அசைந்தது துதிக்கும்போது. வேத வசனங்களை தியானிங்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. கண்மூடித்தனமாக ஏசப்பாவை நம்புங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. கண்மூடித்தனமாய் கர்த்தரை நம்பி ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை இரத்த கொட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டு ஊழியம் செய்யுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய சிறைப்பு எல்லாவற்றையும் மாற்றுவார். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ஏசப்பா உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. நீங்கள் அவர் மேலே வைராக்கிய வாஞ்சை பாராட்டினீங்கன்னா அவர் உங்கள் மேலே 1000 மடங்கு வைராக்கிய வாஞ்சை பாராட்டுவார். அவர் நல்லவர். அவர் ஒரு நாளை யாரையும் கைவிட மாட்டார். கண்ணீரை துடைக்க இறங்கி வருவார். சிறுவலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க.